ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் நம்ம iQoo Z6 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த iQoo Z6 Pro 5G உடைய கேமிங் ரிவ்யூ டீட்டெயிலாக BGMI கேம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத ப்ளே பண்ணி நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்காக மேலே கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த வீடியோக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த iQoo Z6 Pro உடைய கேமரா ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது இங்கே செல்ஃபி கேமரானா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா, f2.0க்கான அப்பேச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. என்ன சென்சார் அப்படின்ற அந்த டீட்டெயிலை அவங்க மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி ரியர் கேமரான்னு பார்க்கும்போது பேக் சைட் 2 கேமரா மாதிரி இங்கே டிசைன் தெரிஞ்சாலும் 3 கேமரா இருக்குது. பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.79க்கான அப்பேச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள், f2.2க்கான அப்பேச்சர் வெளியிட 117 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூட கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைட் ரியர் சைடு நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம கேமராவுடைய இன்டர்ஃபேஸ் போயிடும். ஸோ இன்டர்ஃபேஸ் யூஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி விவோ ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு யூஐ தான் இருக்கும். ஸோ விவோவுடைய சப் பிராண்ட் தான் இந்த iQoo அப்படின்றதுனால அதே மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் ஆப்டிகல் ஜூம்னு பார்க்கும்போது 0.6, 1x அண்ட் 2xக்கான ஆப்டிகல் ஜூமிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நைட் மோடு, போர்ட்ரேட் மோடு, ஃபோட்டோ, வீடியோகிராஃபி அண்ட் மோர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மோர் ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா இங்கே 64 மெகா பிக்சல் மோடு, பெனரோமா, லைவ் ஃபோட்டோ, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், ப்ரோ மோட், ஏஆர் ஸ்டிக்கர், டாக்குமெண்ட் மோட், டியூவல் வீடியோ மோட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே இந்த மோர் ஆப்ஷன் இங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் அப்படியே பேக் வந்துட்டு டாப் செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் கூகுள் லென்ஸ்க்கான அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஃபிளாஷ் இருக்கு, HDR மோட் எனேபிள் பண்றதுக்கான ஆப்ஷன், மேக்ரோ செக்ஷன், மேக்ரோக்கான போட்டோஸ் எடுக்கணும்னா இங்க நீங்க ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஆப்ஷனுக்குள்ள போனோம்னா நார்மலா ஃப்ரேமிங் உடைய லைன் அட்ஜஸ்ட் பண்றது, லெவல் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது போக எஃபெக்ட் மாஸ்டர், மோஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மோஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஐ ஆட்டோ ஃபோக்கஸ், பாடி ஆட்டோ ஃபோக்கஸ், ஆப்ஜெக்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் மாதிரியான ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல நீங்க எதை வேணாலும் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பர்சனை ஃபோட்டோ எடுக்கிறீங்க, பர்சன் உட்காந்து பேசுகிறாங்க, இப்போ இந்த மாதிரி யூடியூப் வீடியோலாம் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பட்சத்தில் ஐ ஆட்டோ ஃபோக்கஸை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஐயை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை கிளியராக ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருது. அதே மாதிரி ஒரு பர்சன் நடக்கிறது, ஓடுறது, இந்த மாதிரியான ஒரு பர்சனுடைய பாடி மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதுக்கு பாடி ஆட்டோ ஃபோக்கஸை கொடுத்துக்கலாம். கடைசியாக ஆப்ஜெக்ட் ஆட்டோ ஃபோக்கஸ், நீங்கள் ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் ஆப்ஜெக்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்து வீடியோ எடுக்கலாம். அதற்கான ஒரு 3 ஆப்ஷன் நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸிங்கில் கொடுத்துருக்காங்க. இது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி அப்படியே நம்ம வீடியோ செக்ஷனுக்கு வந்தோம்னா இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷனுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஸ்டெபிலைசேஷன்லையும் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அல்ட்ரா ஸ்டேபிள் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. கடைசியாக ஸ்டெபிலைசேஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும்னா அதுக்கு ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன், அல்ட்ரா ஸ்டேபிள் ஸ்டெபிலைசேஷன் இது ரெண்டுமே மொபைலுடைய EIS எலக்ட்ரானிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. அந்த வகையில் ஸ்டேபிளான வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அல்ட்ரா ஸ்டேபிள் அதை கொடுத்து நீங்கள் வீடியோஸ் எடுக்கும்போது இன்னும் ஒரு பெட்டரான ஸ்டேபிளான வீடியோஸை நம்மளால எடுத்துக்க முடியுது. மற்றபடி எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யூசுவலா ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் வச்சு நம்ம வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது ஓகே ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா நம்மளுடைய ஷேக்கினஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டுது. அதுவே அல்ட்ரா ஸ்டேபிள் ஆன் பண்ணி நம்ம வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த ஷேக்கினஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுது. நம்ம நார்மலா வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் இந்த அல்ட்ரா ஸ்டேபிள் ஆன் பண்ணி வீடியோஸ் எடுக்கிறதுக்குமான அந்த டிஃபரன்ஸ் கிளியராகவே தெரியுது. நம்ம அல்ட்ரா ஸ்டேபிள் ஆன் பண்ணி எடுக்கும்போது மேஜரான பெரிய ஷேக்கினஸ் எல்லாம் எதுவும் இருக்க மாட்டுது. ஓரளவுக்கு நல்ல ஸ்டேபிளான வீடியோஸ் அப்படின்றது எடுத்துக்க முடியுது. அந்த வகையில் அல்ட்ரா ஸ்டேபிள் இங்கே ஓகே. பட் அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்றது அந்த அளவுக்கு நமக்கு ஸ்டேபிளான வீடியோஸை கொடுக்க மாட்டுது. அதே மாதிரி இந்த மொபைலுடைய வீடியோ ரெக்கார்டிங்கான ரெசல்யூஷன் அண்ட் ஃப்ரேம் ரேட்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரியர் கேமரா, பேக் சைட் கேமரான்னு பார்க்கும்போது 720 பிக்சலில் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் 30 FPS அண்ட் 60 FPS ரெண்டுத்துலையுமே உங்களால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதுவே 1080 பிக்சலில் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் 30 FPS அண்ட் 60 FPS இதுலையுமே 2 சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் கடைசியாக 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இங்கே உண்டு. பட் 4Kல நீங்கள் வீடியோ எடுக்கும்போது கீழே 60 FPS அப்படின்ற அந்த ஆப்ஷன் காமிச்சாலும் 60 FPSல உங்களால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியாது. இந்த 4K வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் 30 FPS வரைக்கும் தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறாங்க.
அதனால 4K 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்கு. பட் 1080 அண்ட் 720 பிக்சல்ல 60 FPS வரைக்கும் உங்களால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி இங்க நமக்கு 4K கான வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருந்தாலும் ஆட்டோ ஃபோக்கஸிங் அப்படின்ற ஆப்ஷன் இங்க டிஃபால்ட்டா நம்ம கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம்ல. இந்த ஆட்டோ ஃபோக்கஸிங் 4K வீடியோல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. 4K வீடியோ எனேபிள் பண்ணி ஆட்டோ ஃபோக்கஸிங்கை உங்களால ஆன் பண்ண முடியல. அதே மாதிரியே 1080 பிக்சல் 720 பிக்சல் இது ரெண்டுத்துலயுமே 60 FPS செட் பண்ணியுமே இந்த ஆட்டோ ஃபோக்கஸிங்கை நம்மளால எனேபிள் பண்ண முடியல. ஜஸ்ட் 720 பிக்சல்ல 30 FPS அண்ட் 1080 பிக்சல்ல 30 FPS இந்த ஃப்ரேம் ரேட் வச்சு எடுக்கும்போது மட்டும் தான் ஆட்டோ ஃபோக்கஸிங்கை எனேபிள் பண்ணி நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியுது. மற்றபடி 60 FPS கான ஃப்ரேம் ரேட்லயும் அண்ட் 4K வீடியோ ரெக்கார்டிங்லயும் இந்த ஆட்டோ ஃபோக்கஸிங் இங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதையுமே நீங்க தெரிஞ்சுக்கங்க. இவ்வளோ நேரம் ரியர் கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை பற்றிலாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் அப்படியே செல்ஃபி கேமராவுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு செல்ஃபி கேமராவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அந்த வகையில் செல்ஃபி கேமராவுக்கு ஸ்விட்ச் பண்ணதும் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிக்டோவர் ரியர் கேமராவில் இருந்த மாதிரியே தான் நைட் மோடு, போர்ட்ரேட் மோடு, வீடியோகிராஃபி, ஃபோட்டோ இது எல்லாமே அப்படியே சேமாக தான் இருக்குது. அண்ட் மோர் ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே நமக்கு ரியர் கேமராவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்துச்சோ என்னென்ன மோட்ஸ் இருந்துச்சோ அதே தான் டிக்டோவாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி அப்படியே பேக் வந்துட்டு டாப் செக்ஷனில் பார்த்தோம்னா இங்க ஸ்டெடி ஃபேஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டெடி ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் மொபைலுடைய ES எலக்ட்ரானிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டெடி மோட ஆன் பண்ணி நம்ம செல்ஃபி கேமரால இந்த vlog டைப்லலாம் வீடியோ ரெக்கார்டிங்லாம் பண்ணும்போது அந்த ஃபேஸ் உடைய ஷேக்கினஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்னும் கிளியரான அவுட்புட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கம்பெனி தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும், நான் செல்ஃபி கேமரால எல்லாம் ட்ரை பண்ண வரைக்கும் ரொம்ப பெருசா அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியல. நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸ்டெடி மோட ஆன் பண்ணி எடுத்தாலும் அந்த அளவுக்கு ரொம்ப ஷேக்கினஸை கண்ட்ரோல் பண்ற மாதிரிலாம் தெரியல. இன்ஃபேக்ட் நம்ம செல்ஃபி கேமரா எடுக்கும்போது அந்த அளவுக்கு நம்ம ஷேக்கினஸ்லாம் ஆகாது. ஸோ அதனால ரொம்ப எனக்கு டிஃப்ரென்ஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அதே மாதிரி இங்கே இந்த செல்ஃபி கேமராவில் மேக்ஸிமம் எவ்வளோ வீடியோ ரெக்கார்டிங்கிற ரெசல்யூஷன் அண்ட் ஃப்ரேம் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கேமராவில் போனீங்கன்னா ஆப்ஷன்ஸ் 1080 பிக்சல் அண்ட் 720 பிக்சல் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 1080 பிக்சல் வரைக்கும் தான் இங்கே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுலேயுமே அதனுடைய ஃப்ரேம் ரேட் என்ன அப்படின்றத அவங்க இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணல. பட் இங்கே 30 FPS வரைக்கும் தான் சப்போர்ட். ஸோ ஒரே ஒரு சப்போர்ட் அப்படின்றதுனால அந்த 30 FPS அப்படின்றது இங்கே கொடுக்கல. அந்த வகையில் 720 பிக்சல் வீடியோஸ் அண்ட் 1080 பிக்சல் வீடியோஸ் 30 FPSக்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் செல்ஃபி கேமராவில் நம்மளால இங்கே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி கேமராவுடைய ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்த்தோம்னா இங்கே சைடில் ஃபில்டர்ஸ், ஸ்டைல்ஸ் மாதிரியான இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபில்டர்ஸ் யூஸ்வலாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கிற மாதிரியான அந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அது போக ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸில் நோஸ் எப்படி இருக்கணும், கண் எப்படி இருக்கணும், ஐப்ரோ எப்படி இருக்கணும், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான சில ஸ்டைல்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக லேடிஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்மளால எடிட் பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோஸை இங்கே நம்ம எடுத்துக்க முடியும். அது போக லைட் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சில எஃபெக்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அதையும் ஆன் பண்ணி நம்மளால ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக நம்ம போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அந்த டெப்த்தை கண்ட்ரோல் பண்ற விதமா, பொக்கே எஃபெக்ட்டை கண்ட்ரோல் பண்ற விதமா, அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கான அந்த எஃப் அபேச்சர் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ற விதமான அந்த ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமா நம்மளுடைய டெப்த்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் இது ஜஸ்ட் நம்ம போட்டோ எடுக்கும்போது மட்டும் இல்லாமல் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா அந்த போட்டோவில் இருக்கக்கூடிய அந்த டெப்த், அந்த பொக்கே எஃபெக்டையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதற்கான ஆப்ஷனும் இங்கே இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அது போக இதில் ஏஆர் ஸ்டிக்கர் மோட் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த ஏஆர் ஸ்டிக்கர் மோட்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது லேடிஸை மெயினாக அட்ராக்ட் பண்ற மாதிரியான நிறைய ஸ்டிக்கர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. மெயினாக பசங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. பட் லேடிஸ் அட்ராக்ட் பண்ணுற விதமாக இந்த இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குமே அந்த மாதிரியான நிறைய ஏஆர் ஸ்டிக்கர்ஸ் இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கிளியராக பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமரா சென்ட்ரிக்காக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இதனுடைய லைவ் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேமரா சென்ட்ரிக்காக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத இப்போ பார்ப்போம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோக்கஸிங் பொறுத்த வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. ப்ராப்பராக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை பக்காவாக கிளியராகவே நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குது. சின்ன ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குது. அந்த வகையில் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஃபோக்கஸிங்கில் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா எக்ஸ்போஷர் எல்லாம் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுது, லைட்டிங் எல்லாம் எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா லைட்டிங்கை ரொம்பவே அழகாவே நமக்கு கேப்சர் பண்ணி கொடுக்குது. ஈவன் நான் டைரக்ட் சன்லைட், நல்ல ஒரு சன்லைட் இருக்கும்போது நான் அந்த வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படி ட்ரை பண்ணும்போதுமே ரொம்பவே பக்காவா நமக்கு எக்ஸ்போஷர் எல்லாம் மெயின்டைன் பண்ணி கொடுத்துச்சு. வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஓகே, ஒரு நல்ல டீசெண்டாக நமக்கு எக்ஸ்போஷர்லாம் மெயின்டைன் பண்ணி பேக்ரவுண்டில் சன் இருந்தாலுமே நம்மளுடைய ஃபேஸை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நமக்கு ஷோ பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்போஷர்லாம் மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. பட் ஃபோட்டோகிராஃபி இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்துச்சு. அதுவும் ஈவினிங் டைமில் பிஹைண்ட் த சன் நம்ம இன்னும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு பட்சத்தில் அந்த டைமில் நம்மளுடைய சன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த சன் ஆகட்டும், ஸ்கை ஆகட்டும், இல்லை நம்மளுடைய ஃபேஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே ரொம்பவே பக்கவாக மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் பவுடர் அடித்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் ஃபோட்டோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சன்லைட்டுடைய அந்த எக்ஸ்போஷர் எல்லாம் நல்லாவே மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபி, நல்ல இமேஜ் அவுட்புட்டை நமக்கு கண்டிப்பாக கொடுக்குது. அந்த வகையில் ஃபோட்டோகிராஃபி எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுவும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது ஃபோட்டோஸ்லாம் ரொம்பவே நல்லாவே வருது. பட் ஃபோட்டோஸ் எல்லாம் நேச்சுரலாக இருக்கா, நேச்சுரல் கலர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது
ஏன்னா விவோடைய பிராண்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் பாப்அப் பண்ணி தான் நமக்கு கொடுக்குது. பட் பார்க்குறதுக்கு இமேஜஸ் நல்லா இருக்குது. இன்ஸ்டாகிராம்லலாம் டேரெக்டாகவே போஸ்ட் பண்ணிடலாம், எந்த ஒரு எடிட்டிங்கும் பண்ணாமல் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் பண்ணி தான் நமக்கு ஃபோட்டோ அவுட்புட்டாக கொடுக்குது. அந்த வகையில் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லைவ் ஃபுட்டேஜஸ் வித் சவுண்டோட உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன், நீங்களே கேளுங்க. ஸோ எந்த அளவுக்கு இதனுடைய லைவ் ஃபுட்டேஜஸ் இருக்குது, அந்த டைமில் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த சவுண்டெல்லாம் எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணுது அப்படின்றத நீங்களே இப்போ கேளுங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமரா டே லைட்டில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் ஆனது, நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமரா லேடிஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவுமே மேக்கப்பே போடாமல் லிப்ஸ்டிக்லாம் போடாமல் டேரெக்டாக போய் ஃபோட்டோ எடுத்தாங்கனாலுமே போதும். இந்த கேமராவே அவங்களுக்கு பவுடர் அடிச்சு லிப்ஸ்டிக்லாம் போட்டு விட்டு தான் அனுப்புது. அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ அவுட்புட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குது. ஸோ ஃபோட்டோ சாம்பிள்ஸும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். செல்ஃபி கேமராவில் எடுத்த சாம்பிள்ஸ் எல்லாமே ஸோ எடுக்கும்போது உங்களுக்கு அதில் பவுடர் அடித்த மாதிரி லிப்ஸ்டிக்லாம் போட்ட மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேக்கப்லாம் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட்புட்டாக நமக்கு கொடுக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமரா லைட் எக்ஸ்போஷர் அதெல்லாம் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவும் லைட் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்ணி நமக்கு ஒரு நல்ல அவுட்புட் அப்படின்றது கொடுக்குது. ஃபோட்டோ செல்ஃபிலையுமே நான் டேரெக்டாக சன்லைட்டுக்கு பிஹைண்ட்ல இருந்துலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தேன். அப்படி எடுத்த ஃபோட்டோஸுடைய அவுட்புட்டும் ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது. பட் என்னன்னா நம்ம போர்ட்ரைட் ஷாட்ஸ் எடுக்கும்போது அந்த எட்ஜ் டிடெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. போர்ட்ரைட் ஷாட்ஸ் பொறுத்த வரைக்கும் எட்ஜஸ் அந்த அளவுக்கு டிடெக்ட் பண்ணி நமக்கு மேனேஜ் பண்ணி ஃபோட்டோஸ் கொடுக்க மாட்டுது. அங்கங்கே பேச்சஸ் அப்படின்றது இருக்குது. அந்த வகையில் இந்த எட்ஜ் டிடெக்ஷன் மட்டும் செல்ஃபி கேமரா போர்ட்ரைட் ஷாட்ஸில் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. மற்றபடி நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஃபோட்டோ அண்ட் வீடியோ அவுட்புட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. செல்ஃபி கேமராவாகட்டும் ரியர் கேமராவாகட்டும் ரெண்டுத்துடைய அவுட்புட்டும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது நல்லாவே இருக்குது, டீசெண்டாக இருக்குது. அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. அண்ட் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வைட் ஆங்கிளில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணி 117 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூவோட நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் நார்மல் ஃபோட்டோ அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுத்த ஃபோட்டோ அது ரெண்டுத்தையும் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். எந்த அளவுக்கு வைடரா, எந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு கலர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, லோ லைட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒன்றுமே இல்லை. அண்ட் சாம்பிள்ஸும் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட் நான் ஒரு வீடியோ சாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். லோ லைட்டில் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எந்த அளவுக்கு இதனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அண்ட் அதே சமயம் அப்படியே வீட்டுக்கு வெளியில் நல்ல லைட்டிங் கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இதனுடைய கேமரா அவுட்புட் அண்ட் சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். லோ லைட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை, ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. அண்ட் லோ லைட்ல எடுக்கும்போது அங்கங்க நாய்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. அந்த வகையில் லோ லைட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓகேவா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. பட் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல வெளில வந்ததுக்கு அப்புறமா போட்டோடைய அவுட்புட் அண்ட் வீடியோடைய அவுட்புட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் லோ லைட்ல எடுத்த சில போட்டோ சாம்பிள்ஸையும் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்றேன், அதையுமே நீங்க பாருங்க. லோ லைட் போட்டோஸ் பொறுத்த வரைக்கும் போட்டோஸ் நம்ம லைட்டிங் பேக்ரவுண்ட்ல எதுவுமே இல்லை, ஒரு பிளைனான டார்க்கான ஏரியா தான். மெயினா ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே இல்லை, பேக்ரவுண்ட்ல எந்த ஒரு லைட்டும் நமக்கு இல்லை அப்படின்னு பட்சத்தில் அந்த போட்டோஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அதே சமயம் பேக்ரவுண்ட்ல ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கு அப்படின்னு பட்சத்தில் அந்த ஸ்ட்ரீட் லைட்டுடைய ரேஸ் அண்ட் எக்ஸ்போஷர் எல்லாம் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண மாட்டுது, அது அங்கங்க நமக்கு தெரியுது தான். அந்த வகையில் லோ லைட்டிங்ல பேக்ரவுண்ட்ல நமக்கு ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கு அப்படின்னு பட்சத்தில் போட்டோகிராஃபியுடைய அவுட்புட் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை. பட் அதே சமயம் பேக்ரவுண்ட்ல பெருசா லைட்டிங்லாம் எதுவும் இல்லை, ஒரு நார்மலான லைட்டிங் கண்டிஷன்ல கீழே இருக்கக்கூடிய போட்டோவை நைட் டைம்ல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பட்சத்தில் அந்த டைம்ல போட்டோஸ் ஓகே ஓரளவுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி நாம பேக்ரவுண்ட்ல ஸ்ட்ரீட் லைட் இருந்தப்ப எப்படி இருந்துச்சோ அதை விட இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டோ அவுட்புட் தான் நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல நைட் மோட ஆன் பண்ணி நம்ம போட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பட்சத்தில் அப்பயுமே நம்ம பேக்ரவுண்ட்ல ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கு அப்படின்னு பட்சத்தில் அந்த அளவுக்கு நைட் மோடுடைய அந்த எஃபெக்டே நமக்கு தெரியல. நார்மல் மோட்ல எடுத்த போட்டோ எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த லைட்டுடைய எக்ஸ்போஷர் எல்லாம் மெயின்டைன் பண்ணாம அந்த ரேஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணாம எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நைட் மோட் ஆன் பண்ணி எடுத்த போட்டோஸ்க்கும் நமக்கு அவுட்புட்டா வந்திருக்கு. அந்த வகையில் நைட் மோடுடைய அவுட்புட் பேக்ரவுண்ட்ல லைட்டிங் இருக்கும்போது அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை, அதே சமயம் பேக்ரவுண்ட்ல எந்த ஒரு லைட்டிங்குமே இல்லை, ஒரு டார்க்கான ஏரியால நம்ம நைட் மோட ஆன் பண்ணி போட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பட்சத்தில் அப்போ கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாவே இருக்கு. நார்மல் மோட்ல எடுத்த போட்டோஸ்க்கும் நைட் மோட ஆன் பண்ணி எடுத்த போட்டோஸ்க்குமான அந்த வித்தியாசம் இப்பதான் நமக்கு தெரியுது. அந்த வகையில் பேக்ரவுண்ட்ல லைட் இல்லைனா ஓகே நல்லா இருக்கு, பட் பேக்ரவுண்ட்ல லைட் இருந்துச்சு அப்படின்னா நைட் மோடுடைய போட்டோஸ் அந்த அளவுக்கு சிறப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல இல்ல. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய நைட் டைம் வீடியோகிராஃபிலையும் நான் ஒரு சில இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணேன். ஆக்சுவலா நைட் டைம்ல நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஸ்டேபிளான வீடியோ அவுட்புட் நமக்கு கிடைக்க மாட்டேது, கொஞ்சம் ஷேக்கினஸ் இருக்கு. நம்ம ஜஸ்ட் ஸ்லோவா நடக்கும் போதும் கூட கொஞ்சம் ஷேக்கினஸ் அந்த வீடியோடைய அவுட்புட்ல நமக்கு இருக்கு. இந்த வீடியோவை நான் நைட் டைம்ல ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணி எடுத்த ஒரு வீடியோ
அவுட்புட் தான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேக்கினஸ் நல்லாவே ஃபீல் ஆகும். ஜஸ்ட் நான் ஸ்லோவாக வாக் பண்ணும்போதுமே நம்ம கை லைட்டாக தான் ஆடுது, பட் ஆனால் ஷேக்கினஸ் ரொம்பவே அதிகமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா அவுட்புட்டில் நமக்கு இருக்குது. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா நைட் டைம் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இல்லை, ஓரளவுக்கு ஆவரேஜான அவுட்புட் தான் நைட் டைம் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இந்த iQoo Z6 Pro 5G நமக்கு கிடைக்குது. ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவை பற்றி A to Z எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவை டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணி பார்த்ததுலேருந்து என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டேலைட் ஃபோட்டோகிராஃபி, டேலைட்டில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே பக்காவாக கிடைக்குது. அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. அதே சமயம் செல்ஃபி கேமரா லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா மேக்கப்லாம் அடிச்சு ரொம்பவே நல்லா நமக்கு ஃபோட்டோஸ் கொடுக்குது. அண்ட் நைட் டைம் ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை, ஒரு ஆவரேஜான அவுட்புட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா சாம்பிள்ஸ், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்ததுல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேமரா சென்ட்ரிக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.